பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் சிறாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் சாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் சாளே. பக்தர் பலநாயனை பண்பாய் ஒப்புவிச்சேனும் சிற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் அடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் அடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். சோதனைகளை வென்று உலகுடல் பண்ணும் போர்களுக்கு நின்றே. பாவச் சோதனைகளை வென்று உலகுடல் பண்ணும் போர்களுக்கு நின்றே. பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சமாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள்.
செய்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணியை போல காற்று இந்த 2026 வருஷத்தை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிறீரே, நாங்கள் நிலைப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் முடி சுத்த கிருபை சுவாமி. இப்பொழுதும் உடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இறங்கி வாரும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த வசனத்தின் அற்புதம் கடந்து போகட்டும். ஒவ்வொரு சிரசின் மீது உடைய கரம் தொடட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் தெய்வீக ஒளி வீசட்டும். இப்பொழுது இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரம்பி வழியட்டும். நீசனை மறைத்திரளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை சட்டி. பாடுகள் வந்தது, விக்கினம் வந்தது, சோதனை வந்தது, பலவீனம் வந்தது, மரித்து போவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். என்றாலும் இந்த 34வது ஆண்டு இந்த புதிய ஜிபி சபையோடு நின்று ஆண்டவரை துதிக்க எனக்கு பாராட்டின கிருபைக்காக, உங்களை காண நீங்கள் என்னை காண கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே தேவன் நீங்கள் விரும்பினதை கொடுக்கும்படி அழைத்து வந்திருக்கிறார். விக்கினங்களை கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறோம். அதிக வருத்தத்தோடு தண்டு வலித்து நல்ல துறைமுகத்தை வந்து சேர்ந்தோம். அதிக வருத்தத்தோடு 25ஆம் வருஷம் எப்போ முடியுண்டா சாமி, எப்படா இந்த கர்மாந்திரத்தை விட்டு எந்திரிப்போம், ஆண்டவரே எல்லா வருஷமும் இதுதானா அப்படி என்று நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கைகளை தட்டி. எப்பொழுதும் அவர் நம்மோடு போராடுவதில்லை. மனிதன் சோர்ந்து போவானாம். எனவே ஆண்டவர் எப்பொழுது நான் மனுஷனோடு போராடுவதில்லை, நான் இனி அவனோடு போராட மாட்டேன், நான் இனிமேல் அவனுக்கு சகாயராயிருக்க போகிறேன், அவன் விரும்பினதை கொடுக்க போகிறேன் என்று சொன்னவர் இந்த வருஷத்திலும் உங்களுக்கு நன்மை நான் நிரப்புவார், ஆசீர்வாதத்தை நான் நிரப்ப போகிறார். 34 ஆண்டுகள் என் அன்பு பாஸ்டர், புதிய ஜீவே சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் டட்லி தங்கையா, என் அன்பு சகோதரி சரோ தங்கையா, என் பிள்ளைகள் ரேச்சல், என் பிள்ளை எப்சி, அவருடைய கணவன் குழந்தைகள், அதாவது ரேச்சலுடைய கணவன் குழந்தைகள், அடுத்து திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபை உதவி போதகர்கள், அத்தனை பேரையும் பார்த்து நான் பரவசம் அடைகிறேன். நாங்கள் இங்கே வருவதற்கு ஏதோ இங்கே வந்து ஸ்டேஜில் நிற்கணுங்கிறது இல்லை, இங்கே நின்னாலே எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் தெரியும். நான் ஐயாட்ட சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை வெல்கம் பண்ணணுமா ஐயா அப்படின்னாரு. எப்பவும் செய்வார் அதை. இந்த வருஷமும் நான் ப்ரேயருக்கு போன பிறகு வந்திருக்கிறாரு. நான் சொன்னேன், அது என் வீடு, நான் கெஸ்ட் ஸ்பீக்கர் அல்ல, அந்த வீட்டினுடைய ஸ்பீக்கர். கைகளை சட்டுங்க. அது எனவே நான் அங்கே வருவது எனக்கு ஒரு செல்ஃபிஷ் இருக்குது ஐயா, அங்கே வந்தால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். இங்கே தொடங்குகிற ஊழியம் அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் சொல்வார், 1ஆம் தேதி நான் பாஸ்டர் சுந்தரம் அவரிடத்தில் போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த இடத்துல பிரசங்கம் தொடங்கினால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை தட்டி. அதே போல் நான் 34 ஆண்டுகள் இந்த புதிய ஜீபே சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்து இதுவும் ஆலமரமாய் வளர்ந்து விழுதுகள் விட்டு இன்னைக்கு அடுத்த தலைமுறை எழும்பியாச்சு. எங்களுடைய இயேசு மரவார் ஊழியமும் உலகமெங்கு வியாபித்திருக்கிறது. கைகளை தட்டி. அதாவது ஒன் சைடு இல்லை, ஒரு சைடு, ஒரு வலது கை இடது கை மட்டுமே வீங்கிக்கிட்டு போனால் நல்லா இருக்கும்.
2 கையும் சேமாக ஒரே மெஷரில் இருக்கணும், ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதனால் ஆண்டவர் இங்கே வருகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம், இந்த திருச்சபைக்கும் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வருடமும் 42 ஆண்டுகள் ஆண்டவர் சமூகத்திலே கடைசி நாட்கள் உபாசத்தில் கிடந்து இந்த உலகத்தை குறித்து, இந்தியாவை குறித்து, சபைகளை குறித்து, விசுவாசிகளை குறித்து ஆண்டவரத்தில் கேட்டு விசாரித்து உலகத்துக்கு அறிவித்து வந்திருக்கிறேன். கைகளை தட்டி. இது நம்முடைய சகோதரன் டென்சிங் டேனியல் தீர்க்க தரிசனம் சொன்னால் அப்படியே இருக்கும் என்பதற்காக அல்ல. கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்லிவிட்டு நான் பேசாமல் அமைதியாகிவிடுவேன். எதிர்க்கவும் மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். ஆண்டவர் சொன்னதை சொல்லுகிறேன், அது அப்படியே நடக்கிறது. கைகளை தட்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த மிகுந்த பலவீனம். கடந்த 1 ஆண்டுகளாக நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ஆனாலும் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணலை. கை தட்டுங்களேன். எல்லா இடங்களுமே பிரசங்கம் பண்ணுவேன், ட்ரீட்மெண்ட் போவேன், பிரசங்கம் பண்ணுவேன், ட்ரீட்மெண்ட் போவேன், பிரசங்கம் பண்ணுவேன், ட்ரீட்மெண்ட் போவேன். இந்த வருடம் உபாசத்தில் எல்லாரும் பயந்தாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் கதவை திறந்து வச்சிடலாமா என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இந்த வருஷமும் உபாசத்தில் கொஞ்சம் பலகீனமானேன். கதவை நானே திறந்துடலாமான்னு ஒரு பயந்தேன். ஆனால் தேவன் பலப்படுத்தி இந்த 42வது வருஷமும் உபாசத்தை முடிக்க கர்த்தர் கிருபை அளித்தார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வயது ஒரு தடையில்லை, முதுமையும் ஒரு தடையில்லை, இந்த வெள்ளை முடியும் எங்களுக்கு தடையில்லை, இந்த தளர்ந்து போன கைகளும் தடையில்லை. எங்களுக்குள் இருக்கிறவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கைகளை தட்டி. உட்கார்ந்து கொண்டும் பேசுவோம், நின்று கொண்டும் பேசுவோம், நடந்து கொண்டும் பேசுவோம். சத்தம் மெதுவாகவும் வரும், பலமாகவும் வரும். ஆனால் அந்த சத்தத்திலே வல்லமை வரும். கைகளை தட்டி. அதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதனுக்கும் தானாய் வந்தவர்களுக்குள்ள வித்தியாசம். எப்படி பேசினாலும் தேவ வல்லமை உங்கள் மூலமாய் புறப்படத்தானே செய்கிறது. இயேசு இந்த இடத்தில் வந்ததினால் தான் நீங்கள் வந்திருக்க ஐயா சொன்னாங்க. அது எவ்வளவு உண்மை. கையை தட்டுங்களேன். இயேசு வந்ததினால், இயேசுவை சுமந்து வந்ததினால் எங்களுக்கும் ஒரு, இந்த கழுதைகளுக்கும் ஒரு கனம் கிடைத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா. சரி, இந்த 2026ஆம் வருடம் தீர்க்க தரிசனத்துக்கு முன்பு 2025ஆம் வருஷம் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, சேனலில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, உலகமெங்கும் அது வைரலாச்சு. அது முக்கியமான 3 தீர்க்க தரிசனம் என்னென்னா, ரோமில் கரும்புகை எழும்ப கண்டேன், புதிய நாற்காலிகள் ஆயத்தமாகிறது. போன வருஷம் 2025 இதே மாதிரி 1ஆம் தேதி கரும்புகை எழும்ப கண்டேன், புதிய நாற்காலி ஆரம்பிக்கிறது. திடீர்னு போப்பு மறித்தார். எலெக்ஷன் நடக்குது, முடிவே ஆக மாட்டேன். கரும்புகை வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் தான் இப்போ இருக்க போப்பு எழும்பினார். எழும்பி வந்து அஸ்திபாரங்களை மாற்றி கட்டுவார் என்று போன வருஷம் தீர்க்க தரிசனம். இந்த வருஷம் கத்தோலிக்க திருச்சபை வரலாறுல இல்லாத ஒரு சரித்திர, ஒரு பிரேக் த்ரூ, ஆண்டவர் உடைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை தவிர வேறு யாரும் தெய்வம் இல்லை. கைகளை தட்டி. மற்றவர்களெல்லாம் புனிதர்கள் தான், அவர்கள் பரிசுத்தவான்கள் தான், அவர்கள் மூலமா நாம் ஜெபிக்க கூடாதுன்னு வட்டிக்கன்ல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. கைகளை தட்டுங்கள். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அஸ்திபாரத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். போன வருஷம் தீர்க்க தரிசனம். அடுத்து அமெரிக்காவை குறித்து, அதாவது வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி தப்பித்தது போல ஒரு தலைமை தப்பித்து எழும்பும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வந்தார். போன வருஷ தீர்க்க தரிசனம் வந்தாலும் அவர் எழும்ப விட மாட்டார்கள். இந்த நாட்டின் நிர்வாகம் ஸ்தம்பிக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி என்று. பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணாமல் ஒரு 2 வீக்ஸ் வந்து பிளாக்கே கடைஞ்சி. கையை தட்டுங்களேன். அந்த நாட்டினுடைய வரலாறுலே பெரிய காரியம். ஆண்டவர் நல்லவர். மத வழிபாட்டு ஸ்தலங்களிலே பெரிய மோதல்களும் மரணங்களும் நடக்கும் என்றால் நடந்தது. இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார்? ஆண்டவர் நமக்கு எதை வைத்திருக்கிறார்? அதைத்தான் இப்பொழுது சொல்ல போகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது, முதலாவது நீங்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீதியுள்ள தராசை தன் கரங்களிலே பிடித்திருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்தி
இந்த உலகில் நடக்கும் காரியங்களை தலைமுறை தலைமுறையாக வெளிப்படுத்தி தேசங்களை சீர்படுத்தி வருகிறார். ராஜ்யத்தின் ராஜாக்கள் அதர்மம் செய்து மாறுபாடான வழியில் நடக்கும் பொழுது அந்த தேசத்தை அழித்து அதன் ராஜாக்களை தள்ளி ஜனங்களை சீர்படுத்தி தன்னுடைய நாமமே வானிலும் பூமியிலும் பெரியது என்பதை நிரூபிக்கும்படியாகவும் மனிதன் அழிந்து போகிறவன் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த பூமியை சீர்படுத்தும்படி அப்படி செய்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அவர் வார்த்தைகளை நம்பி விடுதலை ஆவார்கள். நம்ப மறுத்தவர்கள் தாங்களே அழிவை தேடிக்கொண்டார்கள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் சுய தோற்றமான பொருளாய் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் தேவ திட்டங்களை பரிசுத்த மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்தி உலகத்தை எச்சரிக்கிறார். அதன்படி தீர்க்க தரிசனம் மனித மேன்மையை கொண்டு வராமல் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி அருளப்படுகிறது. மேலும் பரிசுத்த வேதாமம் முழுவதும் பரிசுத்த மனிதர்கள் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த வார்த்தை இத்தனை ஆண்டுகளுக்கு மேலாகி நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்து முடிக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவரும் அல்ல, சொல்லுகிறவருக்கும் அல்ல, எழுதுகிறவருக்கும் அல்ல, கர்த்தர் தம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படவும் தம்முடைய ஜனங்கள் சீர்பொருந்தவும் இன்றும் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் உண்டாகிறது. ஒரு கைகளை தட்டி அந்தபடியே இந்த புதிய வருடத்திற்கும் வருங்காலங்களுக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று உவாசித்து சில நாட்கள் அவர் பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஏவப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் விவரமாவது, அவர் சொல்லும் பொழுது நான் பின்வாங்கவும் இல்லை, மறுத்து பேசவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த உலகம் எப்படி இருக்கும்? பூமியின் மேல் தத்தளிப்பும் சஞ்சலமும் மிகுந்த வருடம். ஜனங்கள் அலசலடிப்பட்டு மனித மிருகங்கள் பெருகி பெரும் அழிவும் நாசமும் உண்டாகும். பலத்த ஜாதியார் எழும்பி இதுவரை இல்லாத போராட்டங்கள், மத மோதல்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். நீதி தடுமாறும், அதர்மம் செழிக்கும், அக்கிரமம் பெருகி வழியும், மனித இரத்தத்தினால் வெறிகொண்டு கொலைபாதகங்கள் நடக்கும், யுத்தங்கள் வெடிக்கும். கழுகை போல ஒரு பறவை பறந்து அநேக தேசங்களில் நெருப்பு பந்தை வீச கண்டேன். மேன்மையாயிருந்த நாடுகள் பல தத்தளிக்கும், யுத்தத்தின் சத்தம் பலமாயிருக்கும். மனித மிருகங்கள் தந்திரமாய் ஆளுகை செய்ய தொடங்குவார்கள். சட்டங்கள் எல்லாம் அவமாக்கப்படும். துன்மார்க்கர் பலத்த கரத்தை கொண்டு ஆளுகை செய்ய துவங்குகிறார்கள். 5 பெரும் சேதம் உண்டாகும். வர்த்தகத்துக்கு பெயர் பெற்ற துறைமுக நகரங்கள் பெரும் சேதமடையும். சூறாவளி காற்றை போல சில தேசங்கள் சுருட்டப்பட்டு போகும். வல்லரசு நாடுகளாய் இருந்தவைகள் தள்ளாடும், அவைகளுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பும். 3 முக்கிய தலைவர்கள் பலம் இழந்து தள்ளாடுவார்கள். ஒரு தலைவர் கொல்லப்படுவார். 3 முறை வானத்தை கர்த்தர் புரட்டி போடுவார். இயற்கையின் சீற்றத்தினால் பெரும் அழிவு உண்டு. கடலிலிருந்து பெரும் கொந்தளிப்பு உண்டாகி பாதிப்பை உண்டு பண்ணும். வான்வெளியில் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும். மத மோதல்கள் பல இடங்களில் நடக்கும். பனிப்பொழிவு, நிலநடுக்கம் 3 நாடுகளில் பெரும் சேதத்தை உண்டாக்கும். சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமமும் மனித உருவமும் கொண்ட ஒருவன் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து மகாபயங்கரமான சத்தத்தை எழுப்பி தன்னை பெரியவனாக காண்பித்தான். ஆனாலும் உயரத்திலிருந்து வந்த தண்டாயுதத்தினால் அவன் பற்களெல்லாம் உடைந்து போயிற்று. சீக்கிரத்தில் அவன் சத்தம் அடங்கும். தேசத்திற்கு புலம்பலை கொண்டு வந்த தந்திரமும் மாயமான மனிதன் காணாமல் போவான். புதிய வியாதிகள் பலர் மரிப்பதை பார்த்தேன். தீமை வராமல் ஜெபிப்போம். பட்டணங்களில் போராட்டம் வெடிக்கும். சிருஷ்டிகரை மறந்து தான் உண்டாக்கினவைகளை நம்புகிற அநேகர் எழும்பி பெரும் அழிவை உண்டாக்குவார்கள். ஒரு சுழல் காற்று பாயை சுருட்டுவது போல அவர்களை சுருட்டி கொண்டு போகும். அவர்கள் நம்பியிருந்த அந்த சக்திகளும் மெலிந்து போகும். நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்றதுக்கு ஞான அர்த்தங்களை
நீங்கள் புரிந்துக்கணும். அழிந்து போகும் அல்ல, என்ன செய்யும்? மெலிந்து போகும்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு அர்த்தம். சாப்பாடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் நம்பியிருந்த சக்திகளும் மெலிந்து போகும். நியாய சங்கத்தில் துஷ்டர் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தேன். அவர்கள் தீவனையை நீதி என்று உரைத்தார்கள். நீதி காணாமல் போகும். உலகம் இதுவரை கண்டிராத மனித இன போராட்டம் உண்டாகும். கொத்து கொத்தான மரணங்கள் நடக்கும். 2 கப்பல் சேதத்தால் பெருமழிவு உண்டு. விமான விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கும். கள்ளனை, அதாவது திருடனை பிடிக்கிற கொள்ளைக்காரனை போல ஆட்சியாளர்கள் வஞ்சிப்பார்கள். கள்ளனை பிடிக்கிற கொள்ளைக்காரர்களாக ஆட்சியாளர்கள் வஞ்சிப்பார்கள். கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். விஞ்ஞானிகள் கணிக்க முடியாத காலநிலை மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தில் சில நாடுகள் தள்ளாடும். நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது அணில் போன்று தோன்றிய சிறு பிராணி பெரிய மரத்தில் ஏறி பெரிய மரத்தை வேரிலிருந்து கடித்து கீழே சாய்த்தது. தன்னை மேன்மையாக எண்ணிக்கொண்டு சுயபலத்தை நம்பி இருந்த பெரிய மரத்தை போல் இந்த மனிதன் விழுந்தான். ஜனங்கள் மரித்தார்கள். வடதேசம் எனப்பட்ட தேசத்தில் இருந்து பெரும் சம்பவம் நடக்கும். அணு ஆயுதம் பெரும் பாதிப்பை உண்டாக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பெரும் இழப்பு வரப்போகிறது. மலையில் இருந்து 2 பெரும் அழிவு உண்டாகும். இன்னும் 3 மாதம் 19 நாட்களுக்குள் பெரும் சேதம் உலகில் உண்டாகும். 15 முறை காற்று அடித்து கொண்டு போவது போல தேசங்களில் சேதம் இந்த வருஷத்தில் உண்டாகும். பெரும் தலைவர் ஒருவர் மரிப்பார். நெருப்பினால் அழிவு உண்டு. நிலநடுக்கம் 3 பெரும் பாதிப்பை உண்டாக்கும். தீவு தேசங்களில் பெரும் சம்பவம் நடக்கும். குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்தது போல பல தேசங்களின் வர்த்தகங்கள் நின்று போகும். பெரும் பாதிப்பு உண்டாகும். 4 நாடுகள் ஒன்று கூடி பலத்த யுத்தத்தை செய்ய எத்தனிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காக்கும்படி யுத்தத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு காக்கும்படி அவர்கள் கூட்டணியை நொறுங்கி போகும். மழையினாலும் சூறை காற்றினாலும் 2 தேசம் பெரும் சேதத்தை சந்திக்கும். தேவனை மறந்து தங்கள் சுய இச்சையின்படி செய்கிற பல தேசங்களில் சீக்கிரத்தில் பெரும் சேதம் வருகிறது. 10 மலைகள் சூழ்ந்த தேசம் 2 பெரும் பாதிப்பை அடையும். வான்வெளியில் பாதைகள் 3 முறை அடைக்கப்படும். புதிய அஸ்திபாரங்களை கட்டி எழுப்பப்படும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் பாழாக்கும் அருவருப்பு செய்யும் தேசங்கள் மீது நீதி உள்ள தண்டனை வருகிறது. வரும் 7ஆம் மாதத்திற்குள் ஒரு பெரும் சம்பவம் நடக்கும். பெரும் பதட்டத்தை உண்டாக்கும். சிகப்பு நிற சர்ப்பம் தன் வாயிலிருந்து தீயை கக்கியது. அது பல நாடுகளின் மேல் தன் நெருப்பை கக்க ஆயத்தமாகிறது. வல்லரசு நாட்டின் தலைவருக்கு விரோதமாய் சதித்திட்டம் தீட்டப்படும். சேதம் வராமல் ஜெபிப்போம். வருஷங்களின் நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர் 2 காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பட்டயத்தையும் வெள்ளி நீர்வீழ்ச்சி போன்ற ஒரு நீர்வீழ்ச்சியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பாகவும் பட்டயமும் பரிபூர்ண அபிஷேக தைலம் என்னும் கிருபையின் நீரூற்றும் இறங்கும். எந்த வருஷம் இல்லாத போராட்டம் உண்டு. சேதம் வராமல் ஜெபிப்போம். அடுத்து அமெரிக்கா எப்படி இருக்கும்? மங்கலான ஒளியிலிருந்து ஒரு பிரகாசம் வரும். பல சதிகளை செய்து தலைமைக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சொந்த தேசத்தில் தலைமைக்கு எதிர்ப்பு எழும்பும் என்றாலும் தப்பித்துக் கொள்ளும். தலைமையின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். பல புதிய சட்டங்களை இயற்றும். போராட்டங்களுக்கு மத்தியிலும் மதம் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த தேசத்தின் மீது வெண்மை நிற மெல்லிய வஸ்திரம் போர்த்தப்பட கண்டேன். தேவ ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. 2 நாடுகள் எதிர்த்து நிற்கும். சமாதானமாய் இருந்த நாடுகள் பகைக்கும். சில தந்திரக்காரர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். தலைமையின் உயிர் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். 3 பெரும் அழிவுகளையும் இயற்கை சீற்றங்களையும் சந்திக்கும். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களால் பிரச்சனை உண்டு. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் பெரும் பிரச்சனை உண்டு. யுத்தத்தின் சத்தத்தை கேட்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். ஆஸ்திரேலியா புதிய வாசல் திறக்கப்படும். 3 பெரும் இயற்கை சீற்றம் உண்டாகும். 2 நாடுகளுடைய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளும். சுற்றி இருந்த வேலி உடைய கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். பிரிட்டன் புதிய கொள்கைகளை கொண்டு வரும். தேசத்தை கெடுக்க பல புதிய நபர்கள் எழும்புவார்கள். பாரம்பரிய நாற்காலி ஒன்று சரிய கண்டேன். சேதம் வராமல்
ஜெபிப்போம். மலேசியா, புதிய சட்டங்கள் உண்டாகும், ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு பதட்டம் உண்டாகும். இந்தோனேசியா தொடர்ந்து பெரும் அழிவுகளை சந்திக்கும், வெள்ளம் புரண்டு வர கண்டேன், சேத வராமல் ஜெபிப்போம். ஜப்பான், நெருப்பு புகையும் எழும்ப கண்டேன், வான்வெளியில் ஒரு நஷ்டம் உண்டாகும், இயற்கை பாதிப்பு உண்டு, 3 புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். ஜெர்மன், இந்த தேசத்தில் போராட்டங்கள் வெடிக்கும், 2 அழிவுகளை சந்திக்கும், ஓர் பக்கம் புதிய வாசல் திறக்கப்படும். சைனா, மறைந்திருந்து தாக்கும் கரடியைப் போல பல சதி திட்டங்களை தீட்டி ஒட்டி கொண்டிருக்கிற நாடுகளுக்கு விரோதமாய் எழும்பும், பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். மேலே எழும்பும் புதிய 2 கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்படும், தன் நண்பர்களை பகைக்கும், வான்வெளியில் பெரிய சாதனையை படைக்கும். இது பேசினது 30ஆம் தேதி. நேற்று தான் டபுள் ராக்கெட் சேட்டலைட் 2 சுமந்துக்கிட்டு ஒரு ஏவுகணை ராக்கெட் சைனா விட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கு. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அதாவது வான்வெளியில் புதிய சாதனையை படைக்கும். தண்ணீர்னாலும் நிலநடுக்கத்தினால் 2 பெரும் அழிவை சந்திக்கும், நெருப்பை உமிழும், ஒரு பக்கம் பெரிய வெளிச்சம் உதிக்கும், பெரும் ஒரு மரணத்தையும் சந்திக்கும். இஸ்ரேல், மறைமுகமான கன்னிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, மதில்கள் எழும்பிற்று, திடீரென்ற பலத்த போராட்டத்தை சந்திக்கும், ஜனங்கள் திகிலடைவார்கள், என்றாலும் பெரும் வேலி அடைத்துக் கொள்ளும், சத்துக்கள் சோர்ந்து போவார்கள். கடந்த வருடத்தில் இஸ்ரவேலை குறித்து சொன்ன வார்த்தை, இஸ்ரேலிலே சேதம் உண்டாகும், உயிர் பலிகள் உண்டாகும் என்றார். அது அப்படியே நடந்தது. இப்பொழுது வேலி அடைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ரோம், சொந்த ஜனங்களால் தலைமைக்கு பிரச்சனை உண்டு, புது அஸ்திபாரங்கள் எழும்பிற்று, தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாறிற்று. கைகளை தட்டி. அடுத்து இலங்கை, நம்பியிருந்தவர்கள் பகைப்பார்கள், கடினமான பாதைகளில் செல்ல வேண்டி வரும், இயற்கையினால் பாதிப்பு உண்டு, தலைமைக்கு விரோதமாய் எழும்புவார்கள். 2 சம்பவங்கள் இந்த நாட்டில் நடக்கும், மறுபடியும் பிரச்சனை ஏற்படும், என்றாலும் கடந்து போகும். மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட், புதிய கொள்கைகள் கொண்டு வரும், தான் கொடுத்த சுதந்திரத்தால் நெருக்கடியை சந்திக்கும். அம்புகள் விழுவதை பார்த்தேன், சேதம் வராமல் ஜெபிப்போம். இனி நம்முடைய நாடு இந்தியா வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்டடியாக உட்காரலாமே. இந்தியாவுக்கு என்ன வார்த்தை? மதம் பிடித்த யானை வயல்வெளியையும் ஜனங்களையும் பாதித்தது போல பெரும் பிரச்சனைகளை இந்த வருடத்தில் சந்திக்கும். தேசமெங்கும் போராட்டங்கள், கூக்குரல்கள் உண்டாகும், நீதியின் கண்கள் கட்டப்பட்டு போகும், புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு ஜனங்களுடைய ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாகும், சமாதானம் இருக்காது, மத மோதல்கள் நடக்கும், வழிபாட்டு ஸ்தலங்களில் பல மரிப்பதை பார்த்தேன். நீதியை விரும்பாத ஜனங்கள் வெறுக்கிறவர்கள் தந்திரமாய் உயரத்தில் ஏறுவார்கள். கொடி ஒன்று அரைக்கம்பத்தில் பறக்க கண்டேன், ரதத்தில் யாத்திரை போய்கொண்டிருந்த ஒருவர் மரிப்பதை பார்த்தேன். 3 துக்கங்களை சந்திக்கும். நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது புறாவின் செட்டைகளும் குரங்கின் முகமாயிருந்த 2 உருவங்கள் வயல்களில் விதையை தூவுகிற என்று சொல்லிக்கொண்டு நெருப்பை கொட்டினார்கள். பயிர் நிலங்களெல்லாம் நாசமாய் போனது. கூக்குரல் உண்டானது. உயரத்திலிருந்து பெரும் வெளிச்சம் ஒன்று புறப்பட்டு வந்து 2 நபர்களையும் ஆகாயத்தில் இருந்து வந்த நெருப்பு பொசுக்கி போட்டது. பல நகரங்களில் போராட்டம் உண்டு. மேற்கு வங்காளம், ஒரிசா, கேரளா, அசாம், பீகார் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். 4 முறை வெள்ளத்தினாலும் 2 நிலநடுக்கத்தினாலும் பாதிப்பு உண்டு. பெரிய 2 ரயில் விபத்துக்கள் நடக்கும். 3 முறை தலைவர்கள், பிரபலங்கள் மரிப்பார்கள். காற்றினால் பெரும் சேதம் உண்டாகும். தமிழ்நாட்டில் 2 பிரபலங்கள் மரிப்பார்கள். மங்கி எரியும் வெளிச்சம், அப்படியே வெளிச்சம் அணைந்து போகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது மறுபடியும் அந்த வெளிச்சம் பிரகாசம் ஆயிற்று. கைகளை தட்டி ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் அந்த வெளிச்சம் பிரகாசம் ஆயிற்று. அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். நல்லா கவனிச்சுக்கணும். அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். அடுத்து, தலைமைக்கு விரோதமான பல அம்புகள் எய்யப்படும் என்றால் தப்பி கடந்து செல்வார். மக்களை ஏமாற்றும் போலி வஞ்சகர்கள்
அடையாளப்படுத்தப்படுவார்கள். 7 மாதம் 14 நாட்களில் பெரும் மாற்றம் உண்டாகும். தேவனுடைய ஜனத்துக்கு சீக்கிரத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். தீமையின் நடுவில் இருந்தாலும் தம்முடைய ஜனத்தின் எல்லையை அது அணுகாது. சினிமா பிரபலம் 2 பேர் மரிப்பார்கள். அரசியல் செல்வாக்கு மிக்கவர் மரிப்பார். குறித்த பட்டணத்தின் நெருப்பு பிளம்பு வெடிப்பதை பார்த்தேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். இது இந்தியாவை குறித்து. அடுத்து நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருக்கும்? சபைகளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடைசி கால நெருக்கத்தில் சபைகள் தள்ளப்படும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். கள்ள உபதேசங்களும் உலக இச்சைகளுக்குள்ளும் சபைகளை சாத்தான் இழுத்து கொண்டு செல்வான். கள்ள தீர்க்கதரிசிகள் போதகர்கள் எழும்பி கர்த்தரின் வார்த்தைகளை புரட்டி சபையின் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தி வசனங்களை புரட்டி திரளான ஜனங்களை தன் பக்கத்தில் இழுப்பார்கள். எத்தனை கற்றாலும் உணராதிருக்கிறவர்கள் அவர்கள் வார்த்தைகளை நம்பி இச்சையில் இழுக்கப்பட்டு சத்தியத்தை மறுதலித்து போவார்கள். எசபேல் என்னும் போலி தீர்க்கதரிசியானவள் சபையின் மனுஷர் விபச்சாரம் பண்ணவும் ஊழியர்கள் பரிசுத்தத்தை இழக்கவும் போதித்தது போல பல சபைகளில் நடக்கும். திராட்சை தோட்டத்தை கெடுக்கும் நரிகளைப் போல சபைகளை கெடுக்கும் நயவஞ்சகர்களை பெருகி சபைகளை நாசப்படுத்துவார்கள். கர்த்தர் தம் வார்த்தைகளை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டு மறைத்து வைத்திருக்கும் தம்முடைய உத்தம ஊழியர்களை அனுப்பி அந்த நரிகளை அழித்து துரத்தி தோட்டங்களை வேலியடைத்து காப்பாற்றுவார். திராட்சை தோட்டம் சீக்கிரத்தில் பலன் தரும்படி கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் செய்வார். வேலி அடைக்கப்பட்ட சபைகள், அதாவது தோட்டங்கள், மிகுந்த பலனை கொடுக்கும். என் நாமம் அறிந்த என் உத்தம ஊழியர்களை உங்களுக்குள்ளே அனுப்பி சிறந்திருக்கும்படி செய்வேன். மறுபடியும் உன்னை கட்டுவேன். மேள வாத்தியங்களோடும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் நீங்கள் புறப்படுவீர்கள். சபைக்கு தலையாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து உங்களுக்கு தான் ஒரு வருஷமாவது உங்களை பற்றி ஏதாவது கோபமாக பேசுவார்னா இதுவரை 34 வருஷத்தில் எனக்கு நடந்ததே இல்லை. உங்களுக்கு தான் எல்லா வருஷமும் இரக்கமும் கிருபையும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ தான் ரொம்ப நீங்கள் செல்ஃபிஷில் கொஞ்சம் கரெக்டாக பார்ப்பீங்களேன். விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? என் ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட என்னுடைய ஜனத்திற்கு நான் மறைவிடமாய் இருப்பேன். அவர்களின் ஞாபகத்திற்குள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். எங்கும் கூக்குரல் இருந்தாலும் அழிவும் நாசமும் உங்கள் எல்லையில் இந்த வருடத்தில் வருவதில்லை. கைகளை தட்டி. அழிவும் நாசமும் இருந்தாலும் அழுகையும் கூக்குரலும் இந்த வருடத்தில் உங்கள் எல்லையில் வருவதில்லை. என் வலது கையினால் உங்களை மூடி உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுச்சுவேன். உறுதியான இடத்திலே உங்களை கட்டி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவில் உலாவி தீங்கை விலக்கினேன். நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும். உங்களை பின்தொடர்ந்து வந்த துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். பின்பு நீங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இந்த வருடம் முடிவதற்குள் 2 அதிசயங்களை காணச் செய்வேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். சமாதானத்தின் நதியை உங்கள் நடுவில் பாயச் செய்து மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உங்கள் பயத்தை நீக்கி பெரிய விடுதலையை கட்டளையிடுவேன். பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி பலத்த கரகோஷத்தோடு ஆமென் என்று சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவ கரம் இப்பொழுது இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். அடுத்து நம்முடைய திருச்சபைக்கு புதிய ஜீபி சபை மதுரை. நான் எழும்பி கட்டுவேன், உறுதியான இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுவாய். அப்போ இதை விட பெரிய இடம் வரப்போது போல கையை தட்டுங்களேன். உறுதியான இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுவார். 75 பேர் வரும்போது எத்தான் கர்த்தர் சொன்னார். அப்புறம் விஷன் 500 வரும்போது எத்தான் சொன்னார். அப்புறம் மைதானங்களில் நடத்தும் போது சொன்னார். அப்புறம் சொந்தமாக இடம் கொடுக்கும் போதும் இதைத்தான் சொன்னார். இப்போ இன்னும் உறுதியான இடம்னா இதை விட என்ன இடம்னு எனக்கு தெரியலை. கர்த்தர் ஏதோ செய்ய போகிறாரு அடுத்த தலைமுறைகளை. ஆமென். உறுதியான இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுவாய்.
உன் பிள்ளைகள் சத்துருவின் வாசலை சுதந்தரிப்பார்கள். கைகளை தட்டி, உன் பிள்ளைகள் சத்துருவின் வாசலை சுதந்தரிப்பார்கள். புதிய வாசல்கள் திறந்து உன் நடுவில் நானே உலாவி பெரிதும் எட்டாதுமான காரியத்தை செய்வேன். உன் மதில்கள் கட்டி எழுப்பப்படும், துதியின் சத்தம் உன் வாயில் கேட்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி அப்படியே முழங்கால் போடுவோமா? தேவ மகிமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஒவ்வொரு மேலும் முடிந்தால் முழங்கால் போடலாம். கண்களை மூட வேணும், அங்கங்க நடக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் நான் ஜெபிக்க போறேன். தேவனுடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் உங்கள் வீட்டுக்குள்ளும் இறங்கி வரப்போகிறது. Thank you Jesus, wonderful Jesus. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. கைகளை தட்டி மலைகள் பயந்தகன்றிடினும், நிலை மாறி பொறி அகன்றிடினும். மலைகள் பயந்தகன்றிடினும், நிலை மாறி பொறி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எல்லோரும் இஸ்ரவேலை ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
நீராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் அச்சுமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் அச்சுமாவை காக்கும் என் தேவன். ஒக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். ஒக்கையும் வரத்தை பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி தேவ வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஒவ்வொரு மத்தியிலும் கரங்கள் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கடந்து வருவதற்காக கோடி நன்றி. என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து உம்முடைய செட்டன் எல்லாம் மறைப்பதற்காக நன்றி. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா. இப்பொழுதும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, ஆண்டவரே, இதோ துஷ்டன் உன் வழியாய் நீ கடந்து வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். அழுகையும் நாசம் கூக்குரலும் கொடுமையும் உன் எல்லையிலே நீ கேட்கப்பட மாட்டாது. இதோ உன் வாசல்களில் துதியாய் சத்தம் இருக்கும் என்று சொன்னேன். அதை நம்பி இப்பொழுது உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும், ஒவ்வொரு சகோதரிக்குள்ளும், ஒவ்வொரு தாய் தகப்பனுக்குள்ளும், ஒவ்வொரு பாட்டி தாத்தாக்குள்ளும், ஒவ்வொரு அண்ணன் அக்காவுக்கும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். சாபங்கள் நீங்கட்டும். சத்துன் போராட்டம் விலகி போகட்டும். வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றவர்களுக்கு வேலை உண்டாகட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் நடக்கட்டும். கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையாய் விடுதலையாக்கும். நீ சுமந்ததை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சம்பூர்ணமாய் ஆசீர்வதியும். மாய மந்திர சக்திகளால் அலக்களிக்கப்படும் ஒவ்வொரு தீய சக்தியின் மீதும் துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவை வெற்றி சிந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பிசாசே அந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடாதபடி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் போதகர்களை ஆசீர்வதியும். போதகர் அம்மாவை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அடுத்த தலைமுறையை எழுப்பும். உடன் ஊழியர்களை, மூப்பர்களை, உதவி ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் சமாதானத்தை யாரும் பிடுங்க கூடாது. இந்த பட்டணம், மதுரை பட்டணம் சுற்றி ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இன்னை ஆளுகிறவர்கள், தமிழ்நாட்டை ஆளுகிறவர்கள், நீதிமன்றங்கள், காவல்துறையினர்கள், அதோ அரசாங்க அதிகாரிகள் எல்லோருக்கும் பாதுகாப்பை தாரும் சுவாமி. எல்லோருக்கும் பாதுகாப்பை தாரும். எல்லா மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் ஒரே தகப்பனின் தாயின் பிள்ளைகளைப் போல பாசத்தோடு அன்போடும் இருக்க சமாதானத்தை எங்கள் பட்டணத்தில் கட்டளையிடும். எங்கள் தேசத்தில் கட்டளையிடும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. சகல சத்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுவுக்கே துதி கனமகிமை செலுத்தேன். உலகமெங்கும் இந்த கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்திலும் இந்த 2026 வருஷம் பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாய் மாறட்டும். இப்பொழுது இந்த ஆராதனை எல்லாம் முடிந்து என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் இருந்து காத்துக் கொள்ளட்டும். இறைவனே, போய் தன் வீட்டின் வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளுக்குள் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுவதற்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.